ஐயோ சாரிங்க. ஐயோ பரவாயில்லங்க. நல்லா இருக்கீங்களா? உங்க தங்கச்சி எங்க வீட்ல இருக்கிற வரைக்கும் நாங்க எப்படி நல்லா இருக்க முடியும்? அப்படின்னா நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போங்க. ஏன் தங்கச்சியாவது கொஞ்சம் நிம்மதியா இருப்பால்ல. போக வேண்டியது நான் இல்லங்க, அவதான். சீக்கிரமே அது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ஒரு நிமிஷம். அப்படி ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்தா இப்பவே விட்டுருங்க. இனிமே அவ அந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்னா அவ கர்ப்பமா இருக்கா. உங்க குடும்பத்தோட வாரிசே அவ சுமந்துட்டு இருக்கா. அவ கர்ப்பம்ன்றதே நாங்க நம்பல. அது உண்மையா இருந்தாலும் அவ வயித்துல வளர்ற குழந்தை எங்க குடும்ப வாரிசா இருக்காது. என்னங்க இப்படி பேசுறீங்க? இதுக்கு என்ன அர்த்தம்? புரியலையா உங்களுக்கு? உங்க தங்கச்சி கர்ப்பத்துக்கு ஏன் தம்பி காரணமா இருக்க மாட்டான்னு நானும் என் அம்மாவும் நம்புறோம். என்னங்க பேசுறீங்க? நீங்களும் பொம்பளை தானே? இன்னொரு பொம்பளை பத்தி எப்படி இவ்வளவு மோசமா உங்களால பேச முடியுது? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அவ மேல அப்படி என்னதான் கோவம் உங்களுக்கு? அருணை கல்யாணம் பண்ணி இப்ப குழந்தையும் உண்டாயிருக்கு. இப்போ அவளை ஏத்துக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறது அராஜகம் இல்லையா? அராஜகம் நினைச்சாலும் சரி, அநியாயம் நினைச்சாலும் சரி, குறுக்கு வழியில வந்தவள எங்களால ஏத்துக்கவே முடியாது. அவ பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு சாமிக்கு தெரியும். சாமி கண்டிப்பா உங்க மனச மாத்தி அவளை ஏத்துக்க வைக்கும். சாமிக்கு வேற வேலையே இல்ல பாருங்க. நீங்க சொல்றது கேக்குறப்போ சிரிப்பு சிரிப்பாதான் வருது. இப்ப நல்லா சிரிச்சுக்கோங்க, நல்லா சிரிச்சுக்கோங்க. அந்த சிரிப்பு நிலைக்கணும்னா ரஞ்சிதாவை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லனா காலம் ஃபுல்லா நீங்க அழுதுகிட்டே தான் இருப்பீங்க. என்னங்க சாபம் விடுறீங்களா? அப்படியே நினைச்சுக்கோங்க. என் தங்கச்சி விஷயத்துல நியாயமா நடந்துக்கோங்க. வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கணுமா இல்ல கடைசி வரைக்கும் அழுது வடியணுமான்னு அந்த நியாயம் தான் முடிவு பண்ணும். போதும், நிறுத்துங்க. விட்டு ஓவரா பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க. தனியா வந்து மாட்டிக்கிட்டேன்னு உங்க இஷ்டத்துக்கு வார்த்தையை விடாதீங்க. உங்களுக்கு பதிலடி கொடுக்க இன்னொருத்தர் இப்ப வருவாரு. ஏங்க உங்களை பார்க்க தாங்க வந்துட்டு இருக்கேன். அதுக்குள்ள ஏங்க இத்தனை கால் அடிக்கிறீங்க?